பிரைஸ் த லார்ட். இன்றைக்கும் நாம் தியானம் இருக்கிற 3 நிமிடம் 3 வசன பகுதிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். இன்றைக்கு நாம் தியானிக்க இருப்பது, ஒரு தகப்பனையும் ஒரு தாயையும் கனம் பண்ணுகிறதுனால கிடைக்கும் நன்மைகள் என்னவென்று வசனம் போதிக்கிறது என்பதை நாம் தியானிக்க போகிறோம். எடுத்துக்கொள்வோம். முதலாவது வசனமாக யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 12வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவையாக. எவ்வளோ அழகான வசனம் பாருங்கள். இன்றைக்கி நாம் எல்லாருக்கும் ரொம்ப நாள் வாழணும் ஆசை. அதுக்கு என்ன பண்ணணும்னு வசனம் அழகாக சொல்ல இருக்கிறது. உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன்னை பெற்ற தாயையும் உன்னுடைய தகப்பனையும் நீங்கள் கனம் பண்ண வேண்டும். அதை நாம் சீராக செய்யும் பொழுது, அவர்களுக்கு வேண்டிய கனத்தை நாம் கொடுக்கும் பொழுது எல்லா விதமான நன்மைகளும் நம்ம பெற்றுக்கொள்ள முடிகிறது. அதில் நாம் தவறும் பொழுது நன்மையான காரியங்கள் நம்மளை விட்டு எடுபட்டு போகிறது. எனவே தேவ பிள்ளைகளாக நாம் என்னதான் நாம் பெரிய ஆளாக இருந்தாலும் தன் தாயின் தகப்பனை கனம் பண்ணுவதில் எப்பொழுதுமே உறுதியாக இருக்க வேண்டும். அடுத்த வசனத்துக்கு நாம் கடந்து செல்வோம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 2வது வசனம் பாருங்கள். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும், பாருங்கள், பூமியிலே வாழ்நாள் நீடித்திருப்போம், அதிக நாள் நாம் வாழ்வதற்கும் நன்மையான காரியங்களை நாம் பெற்றுக்கொள்வதற்கும் உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள்ள கீழ்ப்படியணுமா. அதனால் தேவ பிள்ளைகளை நாம் இந்த வசனத்தின்படி செய்யும்போது இதுவே முதலாம் கற்பனையாக கூட இருக்கிறது. பாருங்கள், தாயின் தகப்பனை நம்ம கனம் பண்ணாவிட்டால் வேறு எதுக்கும் நம்ம பிரயோஜனம் இல்லாமல் போயிடும் இல்லையா. வேறு என்ன செய்தாலும் தன் தாய் தகப்பன் நாம் அசட்டை பண்ணுற பிள்ளைகளாக இருந்தால் அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்காது. எனவே நாம் கனம் பண்ணுகிற பிள்ளைகளாக இருப்பது அது நமக்கு சால சேர்ந்ததாக அமையும். 3வது வசனத்துக்கு நாம் தொடர்ந்து செல்வோம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 20வது வசனம். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு எல்லா காரியத்திலையும் கீழ்ப்படிங்கள், இது கர்த்தருக்கு பிரியமானது. எல்லா காரியத்திலையும் கீழ்ப்படிங்க. ஒரு சில விஷயங்கள் பிள்ளைகளுக்கு பிடிக்காது. என்னென்னா, அதில் ஏதோ ஒரு கஷ்டமான வேலை கொடுக்கலாம். அவங்க பெற்றோர்கள் அந்த கஷ்டமான வேலையை செய்கிறதுக்கு எதிர்மறையாக நிற்பாங்க. என்னால் முடியாது, நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி எதிர்த்து பேசுகிற பிள்ளைகளாக இருப்பாங்க. ஆனால் வசனம் சொல்லுது, எதிர்த்து கூட பேசக்கூடாது, எல்லா காரியத்திலையும் கீழ்ப்படியணுமா, இது கர்த்தருக்கு பிரியமானது. கர்த்தரே அதை விரும்புகிறார். பார்த்துங்க, அப்போ நம்ம எப்படி இருக்கணும்? தாய் தகப்பன் எதை சொன்னாலும் செய்கிற பிள்ளைகளாக இருக்கணும். ஒபே பண்ணணும். சரிம்மா செய்கிறேன், சரிப்பா செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னதுக்கு மறுபேச்சு பேசாமல் அதுக்கு ஒபே பண்ணி அதை நாம் செயல்படுத்துகிற பிள்ளைகளாக இருக்கும்போது அது கர்த்தர் பார்த்து அதை பிரியப்படுகிறார். அது நிமித்தமாக ஆசீர்வாதத்தையும் கொடுக்குறார். அதனால் உன் தாயையும் உன் தகப்பனையும் கனம் பண்ணுகிற பிள்ளைகளாக இருந்து எல்லாவித நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள நீடித்து நாட்கள் ஓடித்திருக்க கர்த்தர் தாமே சீயோனில் உங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்துவராக. ஆமென். தேங்க்யூ.